நடிகர் விஜயோடைய மகள் திடீர்னு வீட்லயே ஒரு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. இது தமிழக மக்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு துயரத்த ஏற்படுத்தியிருக்கு. தமிழக மக்கள் அனைவருமே உச்சக்கட்ட ஒரு கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா ஜொலிச்சுட்டு இருந்தவரு விஜய் அவர்கள். ஆனா, விஜய் திடீர்னு அரசியல்ல களமிறங்க போறேன்னு சொல்லி வீட்ல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. இதுல சுத்தமா மனசுடைஞ்சு போன சங்கீதா அரசியலுக்கு போனா கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு விஜய தடுத்து நிப்பாட்டினாங்க. இதுல ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சங்கீதா விஜயை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. கடந்த ஒரு 3 வருடமாவே விஜய் தனது குடும்பத்திட்ட யார்கிட்டயுமே பேசுறதில்ல. அவங்க லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ விஜயுடைய மகன் லண்டன்ல இருந்துகிட்டு ஒரு படத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. விஜயுடைய மகள் லண்டன்ல படிச்சுட்டு இருக்காங்க. விஜயுடைய மனைவி சங்கீதா அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. ஆனா, விஜய் மட்டும் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணி, அதன் மூலியமா 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழகம் முழுக்க போட்டியிட போறேன் அப்படின்னு கடுமையான பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. விஜயோடைய இந்த முடிவை தமிழக மக்களுக்கு ஒரு பக்கம் சரின்னு பட்டாலும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது அவங்களால ஏத்துக்க முடியாத முடிவு தான். ஏன்னா, விஜய் எனக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, என்ன இவ்வளவு பெரிய நடிகராக்குன என்னுடைய தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனா, அவன் குடும்பத்தினர்கள் பயந்த மாதிரியே விஜய் பிரச்சாரத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சப்போ கரூர்ல ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து. இதனால 41 பேரு பரிதாபமான முறையில துடி துடிச்சு இறந்து போனாங்க. அதற்கு முக்கியமான காரணமே விஜய் தான் அப்படின்னு சிபிசிஐடி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி இப்போ வழக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பக்கம் விஜய் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஆனா விஜய் பண்ண அந்த பிரச்சாரத்தினாலதான் இவ்வளவு பேர் இறந்து போனாங்க. அதனால இதுக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இது விஜய ரொம்பவும் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கு. இதனால விஜய்க்கு இடையில ரொம்ப முடியாம போய் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இந்த விஷயம் விஜயோடைய மேனேஜர் மூலியமா விஜயோடைய குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. இருந்துமே சங்கீதா விஜய்க்கு கால் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, விஜய் அவாய்ட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துல தான் இந்த விஷயம் விஜயோடைய மகளான திவ்யசாஷாவுக்கு தெரிய வந்திருக்கு. திவ்யசாஷா உடனடியா கால் பண்ணி தான் அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, விஜய் கிட்ட பேச முடியல. உடனே விஜய் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ, விஜயோடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு திவ்யசாஷாவால வீட்டில் இருக்க முடியல. தான் எப்படியாவது போய் தான் அப்பாவை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு திவ்யசாஷா அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஆனா, அதுக்கு விஜய் மனைவி ஒத்துக்கல. ஸோ, உங்க அப்பா நம்ம தேவையில்லைன்னு சொல்லி நம்மள தூக்கி போட்டுட்டு தான் அவரு அங்க இருக்காரு. அவருக்கு நாம முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்காக நீ அங்க போகணும்னு நினைக்கிறதுலாம் சரியில்லை, நீ அங்க போகக்கூடாது அப்படின்னு திவ்யசாஷாவை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு தெரியாம அங்க போனா அப்புறம் நீ என்ன உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சங்கீதா மிரட்டியிருக்காங்க. அதுல திவ்யசாஷாவுக்கு என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் தான் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம், இன்னொரு பக்கம் அப்பாவை பார்க்க போனா அம்மா எதனா பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி பயங்கர ஒரு மன உளைச்சல்ல என்ன பண்ணுன்னு தெரியாம திவ்யசாஷா பயங்கர குழப்பத்தோட வந்திருக்காங்க. இந்த நேரத்துல திவ்யசாஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. இது விஜய் குடும்பத்தினர ஒட்டுமொத்த அனைவருமே மீளாத உச்சக்கட்ட சோகத்துல மூழ்க வச்சிருக்கு.